எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பண்ணிடலாம். பன்னீர் வீட்டிலே எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஜீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக, சில்லி ஃப்ளக்ஸ் 1/4 ஸ்பூன். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சினிங்கன்னா பால் அடி பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், சில்லி ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் இதை கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் பால். இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் கடையிலே விற்கிறாங்க. இப்போ நம்ம செஞ்சதை இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அது மேலே இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெமனோட இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மேலேயே ஏதாச்சும் இந்த மாதிரி கல்லோ இல்லை வெயிட்டான பொருளையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 1 hour கழித்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெடியாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டோம் இல்லையா, எல்லாம் ஆப்ஷன் தான். நாங்கள் டிசைனுக்காக போட்டோம். நீங்கள் வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் பன்னீர் கடையில் போய் வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கிரேவியோ மசாலாவோ எது வேணாலும் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கட் பண்ணுங்க. பாய், டாடா.